சுமார் 100-150 வருஷத்துக்கு முன்னாடி புரோட்டாவும் சால்னாம்னு ஒரு சேனல் இருந்ததாகவும் அதில் இருக்க அட்மின் வந்து லவ் டிப்ஸு, ஃபேஷன் டிப்ஸு, ஃபிட்னஸ் டிப்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்ததாகவும் ஒரு தகவல் இருக்குது. அதுக்கப்புறம் அவருக்கு என்னாச்சு? ஸோ அதை பற்றி அவர் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்லுவார். ஸோ இப்போ நாம் டாபிக் உள்ள போகலாம். பொண்ணுங்களுக்கு பசங்க வைக்கிற எந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற டவுட் வந்து நிறைய பசங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ நான் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு 40 கேர்ள்ஸ்ட்டு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவே ரெடி பண்ணுறேன். ஸோ பொண்ணுங்களுக்கு பிடிச்ச ஹேர் ஸ்டைல் தான் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ பொண்ணுங்களுக்கு எந்த ஹேர் ஸ்டைல் பிடிக்கும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அது போக உங்கள் ஃபேஸ் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி எப்படி வந்து சூப்பராக ஹேர் ஸ்டைல் செட் பண்ணுறது, ஸோ அதையுமே இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ 40 பொண்ணுகிட்டையும் கேட்கும்போது மோஸ்ட் ஆஃப் த பேர் வந்து காமனாக சொன்ன ஆன்சர் என்ன அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்காக எந்த ஹேர் ஸ்டைலும் இல்லை, ஸோ அவங்க ஃபேஸ்க்கு அந்த ஹேர் ஸ்டைல் வந்து சூப்பராக இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ என் மைண்ட் வாய்ஸ் வந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு, இது எப்படி ஆன்சர் ஆகும், இதை போய் நான் வீடியோவில் சொன்னேன் எனக்கு வந்து கழுவி ஊற்ற ஆரம்பிச்சேன் கமெண்ட்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் டீட்டெயிலாக வந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பித்தேன். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நிறைய மாடல்ஸோட ஃபோட்டோஸ் வந்து அனுப்பிச்சு இதுலேருந்து ஹேர் ஸ்டைல் அப்படின்னு சூஸ் பண்ணு அப்படின்னு சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே மாடல் தான் நிறைய ஹேர் ஸ்டைல் வச்சுருப்பாங்க. ஸோ வேறு மாடல் டிஃப்ரெண்ட்டான ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே அனுப்பிச்சு அதில் வந்து ரேட் பண்ண சொல்லி ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு டிசிஷனுக்கே வந்தேன். ஸோ அப்படி நான் கேட்டதில் வந்து 80% ஆஃப் த கேர்ள்ஸ் வந்து சூஸ் பண்ணது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குவிஃப் வேரியேஷன் தான். ஸோ குவிஃப்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டாப்பில் வந்து வால்யூம் வந்து அதிகமாக இருக்கும், ஸோ சைடில் வந்து நல்லாவே கம்மியாக இருக்கும். ஸோ குவிஃப்லேயே பட் நிறைய வேரியேஷன் வந்து சூஸ் பண்ணாங்க. ஸோ அவ்வளோ வேரியேஷன் இருக்குது குவிஃபில் வந்து. கிளாசிக் குவிஃப் இருக்குது, மாடர்ன் இருக்குது, ஸோ ஷார்ட் குவிஃப் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒன்னொரு ரேண்டமாக அதாவது மாற்றி சூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. பட் மோஸ்ட்லி எதுக்கு வந்து அதிக ஓட்ஸ் விழுந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளாசிக் குவிஃபுக்கு தான் அதிக ஓட்ஸ் வந்து விழுந்துச்சு. நான் அகைன் சொன்ன மாதிரி தான் இந்த ஹேர் ஸ்டைல் தான் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட்டு ஹேர் ஸ்டைல்ன்றதை நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த பர்ஃபெக்டான ஹேர் ஸ்டைல் சூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களோட ஃபேஸ் ஷேப் வந்து ரவுண்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டாப்பில் வந்து வால்யூம் வந்து அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, சைடில் வந்து நல்லா ஓரளவுக்கு ஃபேட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அது வந்து உங்கள் ஃபேஸை வந்து சூப்பராக காட்டும். ஸோ இதுக்கு பெஸ்ட் ஹேர் ஸ்டைல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் குவிஃப் வேரியேஷனில் எதுனாலும் ட்ரை பண்ணலாம். அது போக ஸ்லிக் பேக், ஸோ இந்த ஹேர் ஸ்டைலாம் உங்களோட ஃபேஸ் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களோட ஃபேஸ் ஷேப் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது அப்படின்னா உங்களோட ஜாலைன் வந்து ஆப்வியஸாக வந்து ரொம்பவே ஒரு ப்ரொனாமினெண்ட்டாக தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அதை வந்து எடுத்து கூட்டி காட்டுற மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து க்ரூ கட்டோ, பஸ் கட்டோ. ஸோ இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் நீங்கள் போகும்போது உங்களோட ஜாலைன் வந்து ரொம்பவே யூனிக்காக அட்ராக்டிவாக தெரியும், உங்கள் ஃபேஸ் ஷேப்பும் சூப்பராக இருக்கும். ஓகே, உங்களுக்கு வந்து ஃபேஸ் ஷேப் வந்து டைமண்ட் ஷேப்பில் இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட சீக் போனோட வித் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து எந்த ஹேர் ஸ்டைல்னாலும் தாராளமாக சூஸ் பண்ணலாம், உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ எந்த மாதிரினா நீங்கள் வந்து மாடர்ன் முல்லட் கூட ட்ரை பண்ணலாம், ஸோ ஸ்லிட் பேக் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஹேர் ஸ்டைலுமே உங்களோட ஃபேஸ் ஷேப் வந்து பெட்டராக சூப்பராக ஆக்ட் ஆகும். ஸோ உங்களோட ஃபேஸ் ஷேப் வந்து ரொம்பவே லாங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னுமே டாப்க்கு வந்து வால்யூம் வந்து கொடுக்காம ஸோ அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டால் பெட்டராக இருக்கும். ஸோ வால்யூம் வந்து டாப்பில் அதிகமாக இருக்க மாதிரி அந்த க்ரூ கட், பஸ் கட், ஸோ இந்த மாதிரி கட்லாம் போகும்போது உங்களோட ஃபேஸ் ஷேப் வந்து பார்க்கவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இன்னும் எக்ஸசிவான வால்யூம் கொடுக்காம கொஞ்சம் வந்து ஷார்ட்டாக இருக்க மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த வேரியேஷனில் இருக்க எல்லா ஹேர் ஸ்டைலுமே உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து சிங்க் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹேர் ஸ்டைல் பற்றி இன்னுமே நான் டெப்த்தாக வந்து இதில் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதிக கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நான் ஆப்வியஸாக வந்து இதுக்கான பார்ட் 2வும் போகிறேன். ஸோ அதில் இன்னுமே டீட்டெயிலாக எலாபரேட்டாக இன்ச் பை இன்ச்சாக எல்லா ஃபேஸ் ஷேப் பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். See you, டாடா, பை பை.